பழங்கானத்துல இருந்து ஒரு பொண்ணு இங்க வந்து வேலை செய்யறான். கல்யாணமான பொண்ணு, அவ கண்ணு கூட கண்ணாடியை விட பெருசா இருக்கும். சுதா. சுதாதான். சுதாவா பேரு? அவ எங்க இருக்கிற? பிரிண்டிங் செக்ஷன் போயிருக்கா. இப்படிதான் போடுமா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த பெண்மணி பத்திரிகை வாங்கின உடனேயே நான் முதல்ல படிக்கிறது உங்க கட்டுரையத்தான் தெரியுமா? அந்த சுதாங்கிற பேர் மட்டும் அந்த பெண்மணி பத்திரிகையில வரலன்னா பெண்மணி பத்திரிகைக்கே மரியாதை இல்ல. சார், நான் சுதாங்கிற பேர்ல எழுதல, ஜான்சிங்கிற பேர்ல எழுதிக்கிட்டு. ஜான்சின் பேரை வச்சுக்கிட்டா நான் ஜான்சின் கூப்பிட முடியுமா? நான் சுதான் தான் கூப்பிடுவேன். நான் ரஜினிகாந்தையே சிவாஜி ராவ் தான் கூப்பிடுவேன். என்னைக்காவது நேர்ல பார்த்தா. வாரம் உங்க பத்திரிகையை மட்டும் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மண்டையே வெடிச்சிரும். சார், இது வார பத்திரிகையில சார், மாச பத்திரிகை. நீங்க மாசம் போட்டா நான் மாசம் படிக்க முடியும். நான் வாரம் தான் படிப்பேன். வராம எங்க போறேன்? நீங்க உங்க பேனால இங்க போட்டு எழுதுறீங்களா இல்ல ரத்தத்தை தோச்சு எழுதுறீங்களா? உள்ளத சொல்ல போனா நாங்க ஆரப்பாளையத்துல இருந்தோம். வீட்டை காலி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதே மதுரையில 4-5 இடத்துல வீடு கிடைச்சது. பழங்கானத்தத்திலயும் ஒரு வீடு கிடைச்சது. பழங்கானத்தமா? நான் கூட அங்க குடியிருக்கேன். நானும் அதைத்தான் சொல்ல வரேன். உங்க வீட்டு கீழ் போர்ஷன்ல தான் குடியிருக்கணுங்கிற முடிவு எடுத்து பழங்கானத்துக்கே குடி வந்துட்டேன்னா? எங்க வீட்டுக்கு கீழே குடி வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு நீங்க விசிறியா? இந்த மாதிரி நீங்க என் மேல சந்தேகப்பட்டா உங்க கூல்ட்ரிங்க எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க சார். என்னமா பெண்கள் சமுதாயத்துக்காக நீங்க உங்களையே தியாகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சு என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் கிடக்குது. ஏமா, நீங்க ஆண்கள் பெண்களை குடும்பப்படுத்துறாங்களே அதை பத்தி மட்டும் தான் எழுதுவீங்களா, இல்ல சில பெண்களே பெண்களை குடும்பப்படுத்துறாங்களே அதை பத்தி எழுதுவீங்களா? அப்படி ஏதாவது நிகழ்ச்சி நடந்திருந்தா சொல்லுங்க சார், என் பத்திரிகையில போட்டு கீழே கழிச்சிடுறேன். அம்மா, பெண்களுக்குன்னு கடமைகள் மாத்திரம் இல்ல, சில உரிமைகளும் இருக்கு. அதை நிலநாட்டத்தான் நாட்டுல பல மதர் சங்கங்களே உருவாச்சு. ஆனா இந்த மாடர்ன் பெண்கள் தங்கள் உரிமைகளை பத்தி மாத்திரம் தான் பேசுறாங்களே தவிர்த்து செய்ய வேண்டிய கடமையை காட்டுல பறக்க விட்டுறாங்களே. என்ன சார் சொல்றீங்க? இந்த அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் இவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமானம் இல்லையா? சில மாடர்ன் பெண்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறாங்களோ? சுதா, ஜான்சி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்க மைண்டுக்குள்ள கட்டுரை ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். விட்டாதீங்க, கிழின்னு கழிச்சிருங்க. மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில முண்டங்கள். காஃபி என்னமாச்சு? அவர் வரட்டும், நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். என்ன சுதா, பிரஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? இத பாருங்க, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். உங்க அப்பா அம்மாவுக்கு நான் சோறு போடுறது இல்லையா, துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா, இல்ல மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா? கீழ் வீட்டுல புதுசா கொடுத்து வந்தவங்க கிட்ட அவங்க வந்து 2 நாளுக்குள்ளேயே என்ன பத்தி குத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கீழ் வீட்டுல புதுசா கொடுத்துன்னு வந்திருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதுமா. நான்சென்ஸ். அப்போ நான் போய் சொல்றேனா? அவர் யார் தெரியுமா? என்னோட பரம விசிறி. பெண்மணி பத்திரிக்கை ஆபீஸ் வரைக்கும் வந்து நீங்க என் மேல சொன்ன குத்தங்களை எல்லாம் சொன்னாரு. நான் உங்களை கொடுமைப்படுத்துறேன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. அப்பா வேண்டாப்பா, நான் சொல்றதை கேளுங்க. நில்லுங்கப்பா. இல்லப்பா, எங்க அம்மா உன்னை பத்தி வெளியிடத்துல குத்தம் சொல்ல மாட்டான்னு எப்ப நீ உன் பொண்டாட்டிட்டு சொல்லலையோ அப்பவே உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுப்பா. உன் சாப்பாட்டை தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வா. என்னப்பா இது, நம்ம வீட்டு விஷயத்தை இன்னொரு வீட்டுல போய்? அப்பா, யாரோ ஒரு செலவு தொழிலாளி சொன்னதுக்கு அந்த ராமன் சீதையை டீ குளிக்க சொல்லியே என் மருமக சொல்லிட்டாப்பா. என் மகனும் பேசாம இருந்துட்டானே, எனக்கு வேற வழியே தெரியலப்பா. உங்க அம்மா நெருப்புல இறக்க போறேன். அப்பா இல்ல, அவ தீ குளிச்சே ஆகணும். ஆமா சார். சார், நாங்க மாடியில குடியிருக்கோம். வணக்கம். இவர் என் பையன். ஹலோ. இன்னைக்கு யாராவது இங்க இருந்து பெண்மணி பத்திரிகை ஆஃபீஸ் போனாங்களா? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. நீங்க போனீங்களா? இல்லையே. அப்ப யார் போயிருப்பாங்க? அந்த பத்திரிகை ஆபீஸ் எங்க இருக்கு? தல்லாகுளத்துல. ஏதாவது பிரச்சனையா? உட்காருங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த சுப்பிரமணிய சுவாமி. அப்பா, இன்னைக்கு எந்த ஏரியாவில் சுத்துனீங்க? தல்லாகுளம். எதிர்பார்த்தேன். வாங்க. எங்க? வாங்க. போங்க.
வணக்கம் சார். இன்னைக்கு மத்தியானம் பெண்மணி பத்திரிகை ஆபீஸுக்கு நீங்க போயிருந்தீங்களா? போயிருந்தேன். அங்க என் மருமகிட்ட நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்க வரல. அத நீங்களா பேசுறீங்களா இல்ல என் பொண்டாட்டி வந்து உங்ககிட்ட குத்தம் சொன்னாலா? உண்மையை சொல்லிருங்கய்யா. இது எங்க மான பிரச்சனையா இருந்தா நான் விட்டுருவேன். அடுத்த வேளை சாப்பாட்டு பிரச்சனை, எங்க வயிற்று பிரச்சனையா. எப்ப நீங்க வயிற்று பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்களோ அப்ப நானும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதனால எனக்கே வயிற்று பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு உங்க மருமக கிட்ட நான் பேசுனது உண்மைதான். ஆனா உங்க பொண்டாட்டி சொல்லி பேசல. உங்க பொண்டாட்டி கருப்பா சிகப்பா, ஒல்லியா குண்டா, குட்டையா நட்டையா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் உங்க மருமக கிட்ட சொன்னதெல்லாம் என்னுடைய சொந்த கருத்துக்கள். இந்த சமுதாயத்துல சொந்த கருத்துக்களை சொல்றதுக்கு கூட உரிமை இல்லையா? நான் என்ன வீட்டுக்குள்ளேயா சொன்னேன்? தல்லா குளத்துல போய் சொன்னேன். இந்த பாருப்பா, இது உனக்கு தெரிஞ்சது முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டிக்கு முக்கியமா தெரியணும். உடனடியா சொல்லிருப்பா, மறந்துடாதப்பா. சார், நீங்க தெய்வம் சார். மறுபடியும் சொல்லுங்க. தெய்வம் சார். ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சார். நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்ன மட்டும் தானே தொந்தரவு பண்ணீங்க? இந்த வீட்டுல வேற யாரையும் நீங்க தொந்தரவு பண்ணலையே. சார், நான் வரேன். வேற ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லி அனுப்புங்க. என்னப்பா இது ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறீங்க? அது இல்லப்பா, இன்னைக்கு தல்லாக்குளம் பக்கம் போனேனா நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டேமா. நீ சாப்பாடு மட்டும் கொடுத்துருந்த, தண்ணி கொடுக்கலையா? வெயில் தண்ணிதாக எடுத்தது விக்கித்துப்பா. நீ பேட்டா கொடுத்திருந்த, ஆனா பக்கத்துல ஜோடா கடை இல்ல. பார்த்தா பக்கத்துல பெண்மணி பத்திரிகை ஆபீஸ். உள்ள நுழைஞ்ச தண்ணி இருக்குமான்னு கேட்கறதுக்கு தான். பார்த்தா மாடி வீட்டு மருமக கலரே கொடுத்தாப்பா. வெறும் கலரை குடிச்சிட்டு எப்படிப்பா வெளியில வர முடியும்? அதான் இந்த மாதிரி நீங்க மாமியார் மருமகளை குடும்பப்படுத்துற கதையை பத்தி பத்திரம் எழுதுறீங்களே, இந்த மருமக மாமியார குடும்பப்படுத்துறத ரெண்டு வார்த்தை தான் நான் சொன்னேன். பொய், அவ்வளவும் பொய். நேத்து மாடியில போய் ஏதோ ஒட்டு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு பெண்மணி பத்திரிகை ஆபீஸ் அட்ரஸ் விசாரிச்சுக்கிட்டு வேணும்னே தல்லாகுளம் பக்கம் போயிருக்கீங்க. அங்கேயும் போய் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. இது என் மேல் துண்டு தானே? நம்புறியா? நம்பரா நம்ம உன் புருஷன்? சீக்கிரம் நம்புடா. நீங்க 1000 தடவை தாண்டினாலும் நான் உங்களையும் நம்ப மாட்டேன், உங்க மேல் துண்டையும் நம்ப மாட்டேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் மேல் துண்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேல்ல? அம்மா, ஒரு பூட்டு சாவி எடுத்துடுவாமா. எடுத்துட்டு வாமா. நான் என் ரூமுக்குள்ள போயிடுறேன்பா. நீ கதவை வெளிப்பக்கம் பூட்டு போட்டுக்க. இனிமே என்னால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு, எனக்கு கட்ட கோபம் வரும். நான் என் மேல் துண்டு கீழே போட்டு சத்தியம் பண்றேன், நீ என்ன நம்ப மாட்டேங்கிற. இந்த கொடுமையை உங்க அம்மா உயிரோட இருந்து பார்த்திருந்தா நீ கதவை வெளிப்பக்கம் பூட்டு போட்டுக்கப்பா. அப்பா, நீ கதவை நல்லா வெளியில பூட்டிட்டு சாவியை தொலைச்சிடு. ஆயாத்தித்தனுவாகத்ய வாமதேவ ரிஷியீம் அனுஷ்டுப் சந்தஹ. அப்பனே விநாயகா விநாயகா. சொல்லியா? என்ன சார் இது? கோயில்ல தேங்காய் எடுக்கிற பசங்களுக்கு நடுவுல நீங்க. பசிக்குதே. உங்க புண்ணியம், ஆண்டவன் இன்னைக்கு படி அளந்துட்டான். சார், அது எப்படி சார் நீங்க சோகத்தை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறீங்க? வேற வழி? ஆண்டவன் தலையெழுத்து அசிங்கமா எழுதிட்டாங்கன்னு வருத்தப்பட முடியுமா? முண்டாசை கட்டி தான் மறைச்சுக்கணும். அந்த தலையத்தை நம்ம மாத்தணும் சார். பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். சொல்லிடலாம், சுலபமா சொல்லிடலாம். மானமும் ரோசமும் பயத்துக்கு கிடையாது, பாசமும் பண்டிகையும் ஏழைங்களுக்கு கிடையாதுங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன அடுத்தவங்களை சோத்துக்கே வக்கில்லாதனா என் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்க. என் முத்திய ஜோட்டால அடிக்கணும். சுதா, அவங்களுக்கும் நம்மளை விட்டா வேற யார் இருக்காங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அவளுடைய வளகாப்ப நான் தானே நடத்தணும். இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். அதுக்காக இப்பதானே 7 மாசத்துக்கு முன்னாடி அவ கல்யாணத்துக்காக அவ்வளவு செலவழிச்சோம். அப்புறம் ஆடினாங்க, தல தீபாவளினாங்க, இப்போ வளகாப்புங்கிறாங்க. இனிமே குழந்தை பிறகும் ஆஸ்பத்திரி செலவும்பாங்க, அந்த குழந்தைக்கு காப்பரிசிம்பாங்க.
அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட தானே வந்து நிப்பாங்க. இத பாருங்க, சொரண்டவங்களுக்கு பேரு தாங்க சொந்தம். இனிமே உங்க தங்கச்சிக்காக ஒரு நயா பைசா கூட நீங்க செலவழிக்க கூடாது. இது வரைக்கும் உங்க தங்கச்சிக்காக செஞ்சது போதும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேங்க? இனிமே நான் என்ன சொல்றது? அம்மா, நான் எவ்வளவோ கணக்கு போட்டேன். இப்ப எங்க 2 பேருக்கும் எக்கச்சக்கமா கடன் இருக்கு. அதனால மாப்பிள்ளைய அவர் சக்திக்கு தகுந்த மாதிரி வளகாப்பு நடத்திக்க சொல்லு. நாம ஏதாவது மொழி எழுதலாம். கமலா, நம்ம கேஸ் கீழ்கோர்ட்ல தோத்து போச்சு, மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். சுதாமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுடைய வளகாப்ப நாங்க தான் நடத்தி வைக்கணும். நாங்க 2 பேரும் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டோம். உங்க 2 பேர்ல யார்கிட்ட கேட்கறதுன்னு அவங்கிட்ட கேட்டோம். அவன் இந்த வருமா, உன்னை தெய்வமா வச்சு கேட்டுக்கிறோமா, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணி வச்சிருமா, அப்புறம் எங்க காரியத்தை கூட நீ பண்ண வேண்டாம். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆயிருக்குமா? இப்ப அவளுக்கு 7 மாசம். இல்ல, அது அது நாளை காலையில சொல்றேன். காலையில எதுக்காகவாவது நம்ம பீரோவை திறந்தியா? உன் பொட்டியை காலையில எதுக்கோ திறந்தியேம்மா. காலையில சமயக்கட்டு பக்கம் வந்தியா? அது எங்க பெட்டி, அதுல எப்படி? சரி பாருமா. என்ன மன்னிச்சிருமா. எங்க கல்யாணியோட வளகாப்புக்கு நீ பணம் தருவியோ மாட்டியோங்கிற பயத்துல நான் தான் அந்த பணத்தை திருடிட்டேன். சுதா, கிளம்பு. இனிமே நாம இந்த வீட்லயே இருக்க வேண்டாம். வேண்டாம்ப்பா, இது உங்க வீடு. நீங்க போக வேண்டாம், நானே போயிடுறேன். நான் போயிடுறேன். வாங்க போல. நீ எங்கடி வர? எங்கடி வர? நீ திருடன் தான் ஜெயிலுக்கு போனோம். திருடனோட பொண்டாட்டி எல்லாம் ஜெயிலுக்கு போக கூடாது. உள்ள போ, சமய கட்டுக்குள்ள போடி. அவ ஒண்ணும் பண்ணலப்பா, நான் தான் திருடினேம்மா. நான் போயிடுறேன். நான் தானே திருடினேன். ஏன் நீ நிக்கிற? உள்ள போ, சமய கட்டுக்குள்ள போடி. போடி. என் முகத்தை ரெடி பாக்குற? வேலையை பாரு, வேலையை பாரு. போடி, போடி. என் மருமக பெரிய கில்லாடி. எங்க என் மகளோட வளகாப்புக்கு பணம் கொடுக்க வேண்டியது வந்துருமோன்னு நைஸா எங்க மேல திருட்டு பட்டத்தை கட்டி எங்க 2 பேருமே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சா. நான் அவளோட பெரிய கில்லாடியாச்சே. திருட்டு பட்டத்தை நான் மட்டும் ஏத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன். என் பொண்டாட்டிய வீட்டிலேயே தங்க வச்சுட்டேன். எப்படி? அப்போ அந்த 2000 ரூபாய் பணத்தை நீங்க எடுக்கலையா? நானா? 2000 ரூபாயா? சாமி, 2000 ரூபாய் என் கண்ணால பார்த்தாலே என் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் 3 நாளைக்கு வத்திரும். நான் எப்படி எடுக்க முடியும்? இந்த பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த பணத்தை திருடவே இல்லை. என் மருமக தான் எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும். எப்படியோ என் பொண்டாட்டோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை. என்னை பத்தி கவலை இல்லைங்க. இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறுதேங்க. இந்த பாருங்க, இந்த குளத்திலேயே குளிக்கலாம் குடிக்கலாம். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனா என் பொண்டாட்டியால அதெல்லாம் முடியுங்களா? இப்படித்தான் ஏதோ இருக்கும்னு நானும் நினைச்சேன். நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்களே எங்க குளத்துல குளிக்கும் போது எனக்கு மட்டும் எனக்கு கிணறும் பாத்ரூமும் வேண்டி கிடக்கு. சரியான போடி போ. மாட்டேன்.
போடி. நான் போக மாட்டேன். வீட்டு கதவு பூட்டிட போறா, போடி. போட்ட பரவாயில்ல. பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அம்மா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. உங்க புருஷன் கோயில்ல தங்க மாட்டாரு, அதுக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு காலையில இதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். போடுமா, போயிடு. சாப்பிடுங்க. சாப்பாடா? ஐயோ, நான் சாப்பிட்டாச்சு. சாரு வாங்கி கொடுத்தார். நீ சாப்பிட்டாச்சுல்ல? இல்லையா? சாப்பாடி சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது? ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நடுத்தூர்ல தான் சோறும்பாங்க. நம்ம ஒரு பிள்ளை தானே பெத்தோம். இப்படி நடுத்தூர்ல திங்க வச்சுட்டாரு. சாப்பிடுறீ? என்ன சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? இந்தம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என் குழந்தைக்கு குங்குமம் வச்சு எவ்வளவு நாளாச்சு. நீ உங்க குழந்தைங்களுக்கு வச்சிருமா. ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? உள்ள வாங்க. இது என் புள்ள வீடு. ஆனா இந்த ரூம எனக்கு கொடுத்துருக்கேன். தைரியமா உள்ள போங்க. கோயில் அவர்தாமா சாப்பிட்டாரு, நான் சாப்பிடல. தட்டு வை. எதுக்காக அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? அவரு நானும் பால்ய சிநேகிதர்கள்ப்பா. பட்டுக்கோட்டையில 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து படிச்சோம், சேர்ந்து ஃபெயில் ஆனோம். இத்தனை நாளா நம்ம மாடியில இருந்தாரு, இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை நாளா அவர் முகத்தை நான் உத்து பார்க்கல. இன்னைக்கு தான் உத்து பார்த்தேன், அடையாளம் தெரிஞ்சது. விளையாடாதீங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். பணம் வேற திருடி இருக்காரு. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. முதல்ல அவர் வெளியே அனுப்புங்க. சரி, அவர் பணத்தை திருடி இருக்காருன்னு வச்சுப்போம். சாதாரணமா திருடனை எங்க அடைச்சு வைப்பாங்க? ஜெயில்ல. நான் அவரை ஜெயில தானே வச்சிருக்கிறேன். அப்பா? ஆமாம்பா, என் ரூம நீ பூட்டி வச்சிருக்கிறேன். ஜன்னல வெளிப்பக்கம் அடிச்சுட்டேன். உள்ள கைதியா இருக்கிறேன். கைதியோட கைதியா அவரு இருந்துட்டு போகட்டுமே. நான் இங்க வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். உங்க பையன் பாதி சாப்பாடுல இருந்து போயிட்டாரு. நான் வேணா கோயில்ல போய் படுத்து பாருங்க. உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டது நானா வெளியில போக சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஆமா சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல, உங்க என்னப்பா கையில சுத்தி? என் மண்டையை உடைக்க போறியா? இல்ல. உன் மண்டையை உடைச்சு போறியா? இல்ல. எதை உடைக்க போற? பூட்டை உடைக்க போறேன். ரீப்பரை புடுங்க போறேன். நீங்களா கதவை பூட்டிக்கிட்டு ஜன்னலுக்கு ரீப்பர் அடிச்சிட்டு கடைசியில பழிய ஏன் தலைமையில போடுறீங்க? இது பாருப்பா, என் பால்ய சிநேகிதர் என்ன பண்றதுன்னு சொல்லவே இல்லையே நீ இன்னும். ராத்திரிக்கு இருக்கட்டும், காலையில போயிடணும். சரி, காலையில நான் கண்டிப்பா போயிடுவேன். కమలా కుచ చూచుక కుంకుమతో నియతారుణితా తులనీలతనో కమలాయతలోచన లోకపతే విజయీ భవ వెంకట శైలపతే மாமா, కమలా కుచ மாமா. చూచుక కుంకుమతో నియతారుణితా తులనీలతనో కమలాయతలోచన లోకపతే విజయీ భవ వెంకట